வணக்கங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முருங்கை இலை பொடி எப்படி செய்றது அப்படின்றது. ஆல்ரெடி நான் கருவேப்பிலை பொடி பத்தி பேசியிருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூனாவது டெய்லி சாதத்துல பெசஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. குறிப்பா பெண் குழந்தைங்க அண்ட் லேடீஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து முருங்கை இலை பொடி பார்த்தீங்கன்னா 2 பேருமே சாப்பிடணுங்க. ஜென்ஸும் சரி, லேடீஸும் சரி 2 பேருமே சாப்பிடணும். ரொம்ப நல்லது. இரும்பு சத்து முருங்கை இலைக்கு இணையா வந்து எதுவுமே கிடையாது. ஒரு புடி முருங்கை இலைக்கு 10 ஆப்பிள் சமம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக கிடைக்கிற பொருள். இதை கண்டிப்பாக வீட்டில் பொடியாக அரைச்சி செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி அவைலபிளாக நம்மளுக்கு அது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஸ்பூன் வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், முருங்கை இலையை அலசி காய வச்சுக்கோங்க. நிழலில் காய வைங்க, வெயிலில் காய வைக்காதீங்க. காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் கடாயில் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த பொருளெல்லாம் வறுத்து எடுத்து உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க.